நம்ம செய்யற செயல்கள்ல நல்ல செயல்கள், தவறான செயல்கள், அதாவது நல்வினை தீவினைன்னு ரெண்டு வகை இருக்கு. இது பாவ புண்ணியமா பதிவாகும். இதன் விளைவா இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். நம்ம இந்த பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுவரை எடுத்த பிறவிகள்ல எல்லாம் சேர்த்து வச்ச வினைகளை சஞ்சிதம்னு சொல்லுவோம். இது ரெண்டு பெரிய பரங்கிக்க அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுல இருந்து ஒரு சுண்டக்க அளவுக்கான வினைய இந்த ஒரு பிறவியில அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வருவோம். அதுக்கு பேரு பிராரப்தம். இப்ப எடுத்த புது பிறப்புல நம்ம செய்யற நல்வினை தீவினைகள் மூலமா நம்ம சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்க புது வினைகளை ஆகாமியம்னு சொல்லுவோம். ரெண்டு பெரிய பரங்கிக்க அளவுக்கு இருந்த கர்ம வினையிலிருந்து ஒரு சுண்டக்க அளவுக்கு இந்த பிறவியில அனுபவிக்க எடுத்துட்டு வந்தோமா, வந்த இடத்துல சும்மா இருக்காம இங்கிருந்து கிளம்பி போறப்போ திரும்பியும் ஒரு பெரிய பரங்கிக்க அளவுக்கு வினைகளை சுமந்து எடுத்துட்டு போறோம்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம செய்யற வினைகள் செய்துட்டே வரும். இதை தீர்ற வர பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் நீடிக்கும். இந்த பிறவியில நம்ம மனம் மெய் மொழி மூலமா செய்யற ஆகாமிய வினைகளை நல்ல விதமா செஞ்சா, அதாவது நல்ல எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்யறவங்களுக்கு இறைவன் மேல சேர்த்து வச்சிருக்க பழைய சஞ்சித கர்ம வினைகளையும் இப்ப புதுசா சேர்த்த ஆகாமிய கர்ம வினைகளையும் அழிச்சிடுவார்னோ. இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சுண்டக்க அளவு பிராரப்த வினைய அனுபவிச்சுத்தான் தீக்கணும்னு சித்தாந்த நூல்கள் சொல்லுது. ஒரு சமயம் திருடர்கள் பத்ரகிரி மன்னன் அரண்மனையில நகைகளை திருடிட்டு காட்டு வழிய தப்பிச்சு போறப்போ அங்க கோயில் கொண்டிருந்த பிள்ளையாருக்கு அவங்க வேண்டிட்டபடி அதுல ஒரு பங்கா ஒரு மாணிக்க மாலைய அந்த பிள்ளையார் மேல வீசி எரிஞ்சிட்டு போனாங்க. அது அங்க தவம் இருந்த பட்டினத்தார் கழுத்துல விழுந்துருச்சு. திருடங்களை துரத்திட்டு வந்த அரண்மனை காவலர்கள் பட்டினத்தார் கழுத்துல இருந்த மாணிக்க மாலையை பார்த்துட்டு அவர்தான் திருடர்னு மன்னர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மன்னரும் அவரை கழுமரத்துல ஏத்த சொன்னார். என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவேன்னு பாடுவார். உடனே அந்த கழுமரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். இந்த பட்டினத்தார் பாடல் வரிகள் வினைகளையும் வினை பயன்களையும் விளக்கமா எடுத்து சொல்லும். அதனால நல்ல சிந்தனை, நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் மூலமா ஆகாமியத்தையும் சஞ்சிதத்தையும் அழிச்சு இறைவனை கும்பிட்டு பிராரப்தத்தை கடந்து வருவோம்.